கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட ஒரு பகுதி யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 - 11 வசனங்கள் முடிய நான் வாசிக்கப் போகிறேன். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 - 11 வசனங்கள் முடிய நான் வாசிக்கப் போகிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவள் அவளை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறை மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவரிடத்துக்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாருக்கும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடினோம் உம்முடைய அன்பு ஆண்டவரே ஒப்பிடப்பட முடியாதது. ஆண்டவரே, நாங்கள் குழியில் விழுந்து போகிற நேரத்திலும் கூட குனிந்து தூக்கி விடுகிற அன்பு ராஜாவே, தேவரே உடைய அன்பை ருசித்தபடியாதான் இன்றைக்கு உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உண்மை துதித்து பாட முடிந்தது. ராஜாவே, கர்த்தாவே, வாசித்த உடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. வந்தவர் வந்தவனமாய் போகவே வேண்டாம். ஆண்டவரே, தேவரே நீர் இப்படியாய் சொல்லியிருக்கிறது ஐயா, என்னிடத்தில் கர்த்தாவே ஒருவனும் என்னத்து வருவனை நான் புறம்பே தள்ளுவதில் சொல்லியிருக்கிறேன் ஐயா. என்னை விருதா தேடுகள் என்று நீர் யாக்கோப்பின் சந்ததியாருக்கு சொன்னதிலே நாங்கள் இடத்தில் வாசிக்கிறோம். உண்மை நாங்கள் விருதாவாக தேடுப்பது கிடையாது. தேவரே, உண்மை தேடுகிற அத்தனை பேருக்கும் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறேன். அந்த நிச்சயத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக வேண்டுகிறோம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து வேகமாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பொதுவாக இந்த வசனத்தில் இருந்து நான் பல நேரங்களிலே நான் சபையிலே வெவ்வேறான கோணத்திலே பிரசங்கித்திருக்கிறேன். இன்னைக்கும் கூட அப்படியாகவே இந்த செய்தியை பார்க்க போகிறோம். இந்த வேத வசனம் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். தீர்க்கதரிசியானவர் இப்படியாக சொல்லுவார், நீங்க வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் அங்கே கிறிஸ்துவை பார்க்க முடியும். பிரதர் வேணும் சொல்லுகிற அந்த வார்த்தை கவனிங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிற நேரத்துல அங்க நீங்க கிறிஸ்துவை பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கலன்னா திரும்ப ஒரு முறை கூட வாசியுங்க. ஆக இந்த பைபிள் ஆக்கியோனை குறித்ததான வெளிப்படுத்துதல் தான் இந்த வேதாகமாய் இருக்கிறது. பல நேரங்களில் இதுல பல சரித்திரங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த சரித்திர நிகழ்வுகள் கூட மறைமுகமாக கிறிஸ்துவை குறித்து அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது.
அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேகமாய் நம்ம பார்த்து முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருத்தர் கூட அந்த 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஈட்டிலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதற்கு நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மோசையினுடைய ஊழியம் முடிவடைந்தது. இதற்கு முன்பாக ஆரோனுடைய ஊழியம் முடிவடைந்த உடனே ஆரோனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய எலியேசரை தேவன் பிரதான ஆசாரியனாக அபிஷேகித்தார். சில நாட்களுக்கு பிறகு மோசையை தேவன் ஒரு குறிப்பிட்ட மலையில ஏற பண்ணி அந்த தேசத்தை எல்லாம் அவருக்கு காண்பித்த பிறகு தேவன் மோசையை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். மோசையின் ஸ்தானத்துல மோசைக்கு வேலைக்காரனாய் இருந்த அல்லது பணிவிடைக்காரனாய் இருந்த யோசுவாவை அவர் அபிஷேகித்தார். இப்போது அந்த மோசையினுடைய மகத்தான ஊழியத்தை யோசுவா செய்து கொண்டு வருகிறார். மோசையினுடைய ஊழியம் முடிந்து போனது. யோசுவா அந்த பிரயாணத்தில் ஜனங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இவர்தான் இப்போது கானானுக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு மகத்தான தேவனால நியமிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தார். இப்ப இவங்க பிரயாணப்பட்டு வருகிற அந்த காலகட்டத்தில் எரிகோவுக்கு வந்துட்டாங்க. எரிகோவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜோர்தான் இருக்கிறது. இந்த ஜோர்தான் இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அது அவங்களுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது. உலகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் பிரயாணம், ஒருவேளை அதுதான் தேவனுடைய சித்தமா அப்படி பார்த்தா 40 வருஷம் பிரயாணம் தேவனுடைய சித்தம் கிடையாது. ஜனங்களால் அது 40 வருஷம் பிரயாணமாய் மாறி போனது. ஆனால் அந்த பிரயாணத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான முன்னேற்பாடு கிடையாது. நம்ம எங்கேயாவது ஒரு வாரம் பிரயாணப்பட்டு போறோம் வச்சுங்களேன், நம்ம அதற்கான பிரயாண விவரங்களை தயார் பண்ணுவோம். இங்கே போறோம், இந்த இடத்துல தங்குறோம், அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சிடறோம், அதுக்கடுத்து லஞ்ச் அங்கே முடிச்சுக்கிறோம், அதுக்கடுத்தது டின்னர் அங்கே முடிக்கிறோம், அதுக்கடுத்து அங்கே போய் தங்குறோம். எத்தனை நாள்? ஒரு வாரம். இப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் 20 லட்சம் பேரை தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறார். மோசே கிட்ட எந்த விதமான முன்னேற்பாடு கிடையாது. காரணம், அவர்கள் தேவனையே சார்ந்திருந்தபடினால தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் நம் மீது அக்கறையுடையவராக இருந்தபடியால எந்த விதமான ஷெடியூல் அவங்க எதுவும் போடல. அவங்க பார்த்து பிரயாணம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், மேகம் வந்து தங்கிடுச்சுன்னா அங்க கூடாரம் போட்டுருவாங்க. மேகம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் தங்கிச்சுன்னா அவங்க அங்கேயே இருப்பாங்க. மேகம் எப்பொழுது மேலே எழும்புகிறதோ அவங்களுடைய பிரயாணங்களை துவங்குவாங்க. இந்த மேகம் தான் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தது. மேகனா நம்ம நினைக்கிற இந்த வெறும் மேகம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருந்தார். சரி, இருக்கட்டும். இந்த காரியமெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது கானானுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. கானானுக்கு மிக சமீபத்தில் அவங்க நெருங்கின உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெரிகோ என்ற ஒரு மிகப்பெரிய பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணம் மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறது. அந்த பட்டணத்தினுடைய சுவர், ஒரு பட்டணம் இருந்துச்சு, அந்த பட்டணத்தை சுற்றிலுமாக ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர் பாத்தீங்கன்னா ரதங்களை ஓட்டப்பந்தயம் விடுகிற அளவுக்கு அது மிகப்பெரிய சுவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரதங்கள் பந்தயம் விடுறதா இருந்தா எப்படி இருக்கும்? சரித்திரம் சொல்லுது, வேலம் சொல்லுகிறா எரிகோ மதில் மேல ரத பந்தயம் நடத்துகிற அளவுக்கு இருந்தது. தேவன் எங்களோடு கூட இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்க என்ற செய்தியில் இருக்குது சொல்றாரு. அங்கு ரத பந்தயங்கள் ஓடுகிற அளவுக்கு மதில் சுவர், நம்ம சொல்ல போற காமெண்ட் சுவர் சொல்லுவாங்க, அது போல அந்த பட்டணத்தை சுற்றிலுமா இருக்கக்கூடிய அந்த சுவர் மிக பெரிய சுவர். சுலபமாக அந்நியன் உள்ள வர முடியாது. அந்த மதிலை இடிக்க முடியாது, மதிலை தாண்டி வர முடியாது. மதிலுக்கு மேலே என்ன செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜாமக்காரர் இருப்பாங்க. மற்றபடியாக அந்த ராணுவம் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் எத்தனையோ ராஜாக்களை ஜெயிச்சாச்சு. இப்போ ஜெரிகோ, யோர்தான், இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு தடையா இருந்துச்சு.
இப்ப அவர் என்ன செய்யறார்? ஜாஷுவா 2 வேவுக்காரர் 2 ஸ்பை அனுப்புகிறார். அந்த 2 ஸ்பை போறாங்க, போய் ஜெரிகோக்குள்ள எப்படியே பிரவேசிச்சுட்டான். இன்னைக்கும் உலகளாவிய ஸ்பை அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகம் பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பை யாரு பார்த்தீங்கன்னா மொசாட். மொசாட்டுக்கு நிகர் வேற யாரும் கிடையாது. அவன் ஒருத்தர் குறி வச்சிட்டானா நிச்சயமாக அதை இலக்கை அடைவாங்க. காரணம் என்னன்னா, இந்த தகுதியை தேவன் ஏனோ தெரியல அவருடைய ஜீனுக்குள்ளாகவே தேவன் வச்சிட்டார். அவங்கள போல இந்த ஸ்பை வேற யாரும் உலகளாவிய யாரும் கிடையாது. சமீபத்தில் இப்போது உலகளாவிய பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இது வேர்ல்டு வாராய் மாறி போகுமா அப்படி யோசிக்கிறாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வேற ஒருத்தர் தான் சண்டை போட்டு இருந்தாங்க. அவன் தொல்லை கொடுத்துட்டு அவனை அடிச்சு துமசம் பண்ணியாச்சு. அவனுக்கு மறைமுகமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த ஈரான். ஆனா ஈரான் ஒரு படைபலம் இல்லாத கிடையாது. அவங்ககிட்ட ஏராளமான ஆயுதங்கள் இருக்கிறது, மற்ற எல்லா விதமான தகுதி உடையவங்க. இஸ்ரேல் பார்த்துட்டு இப்ப அங்க கை வச்சாங்க. கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரேலின் அதிபதியா இருக்கக்கூடிய அவர் பேர் என்னங்க? பெஞ்சமின் நெத்தானியாகு அப்படிதான் நினைக்கிறேன். பெஞ்சமின் நெத்தானியாகு பிரதமர். அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படி பார்த்தோம்னா, இந்த ஆபரேஷன் துவங்குறதுக்கு முன்னாடி அங்க இஸ்ரேலர்கள் ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. இன்னும் அவங்க தேவாலயம் கிடையாது, சினகாக்கு இருக்கிறது. தேவாலயம் அவங்க இன்னும் நிச்சயமாய் கட்டப்படும். ஒருவேளை நம்முடைய காலத்துல அது நிச்சயமாய் நிகழும். அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்ப நெத்தானியாகு என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? எல்லாரும் ஜெபிக்க அந்த பழைய தேவாலயத்தினுடைய கற்கள் இருந்தது பாருங்க, எருசலேம் தேவாலயத்து கற்கள். அந்த கற்கள்லாம் எடுத்து ஒரு பெரிய சுவர் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதற்கு புலம்பும் சுவர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அநேகர் போய் உலகளாவிய மக்கள் போறாங்க. உலகளாவிய மக்கள் போயிட்டு அந்த சுவருக்கு முன்னாடி நின்று ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இன்றைக்கும் யூதம் கூட என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் ஜெபிப்பாங்க. ஜெபிச்சுக்கிட்டு வருவாங்க. யெகோவாவே, எங்கள் மகத்தான யெகோவாவே. அவங்க ஜெபிச்ச பிறகு தங்களுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கு பாருங்க, ஜெப விண்ணப்பங்கள், அதை எழுதி அந்த கற்களுடைய இடுக்குகளில வச்சுட்டு வந்துருவாங்க. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி எங்க வானகரம் பக்கத்துல இருக்குதானே ஜீசஸ் கால் பக்கத்துல என்னுடைய வேலை சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயத்துக்கு போயிருந்தேன். அங்க போன பிறகு அங்க கொஞ்சம் லேட் ஆகும், ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும். நான் திரும்ப இங்க வந்துட்டு போக முடியாது. அங்க பக்கத்துல அந்த ஜீசஸ் கால்ஸ் இருந்தது. சரி, அங்க போய் அங்க தனியா ஜெபிக்கிறதுக்கான ஒரு சின்ன பெரிய ஹால் இருந்துச்சு. உண்மையாக ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த 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 ஹாலுக்குள்ள போய் ஜெபிக்கலாம் அப்படி போயிருந்தேன். நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு அழகான நல்ல இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பேப்பர் இங்க தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த பேப்பர்லாம் எப்படி இருந்ததுன்னா, நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு யாரும் ஜெபிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பேப்பரில் எழுதியது அங்கே ஏதோ மாட்டி வச்சுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, தேவன் நல்லவராக இருக்கிறார். அதாவது தேவனை தெரியாத மக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேலருக்கு இன்னும் கூட இப்படிப்பட்டதான ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வெயிலிங் வார் என்று சொல்லக்கூடிய புலம்பும் சுவர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அவங்க ஜெபிக்கிற ஒரு விஷயம். அவங்க அந்த சுவரில இப்படி தலையை சாய்த்து சுவரில முட்டி முட்டி ஜெபிப்பாங்க. பிறகு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஷோல்டர் கை போட்டுக்கிட்டு கரங்களை பிடித்துட்டு ஜெபிக்கிற வழக்கம் என்று இருக்கிறது. இந்த ஈரான் தாக்குதலுக்கு முன்னாடி அந்த பிரதம மந்திரி அங்க போய் ஜெபிச்ச பிறகு ஒரு வேத வசனத்தை அதற்குள்ளாக சொருகி வச்சுட்டு ஜெபிச்சுட்டு முடிச்சுதான் அந்த ஆப்ரேஷன் அவங்க துவங்கினாங்க. துவங்கி எல்லாம் முடிச்சோம்னா அது சக்சஸ் ஆச்சு. சக்சஸ் ஆன பிறகு அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன அவர் செய்யறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய அந்த அந்த ஜெப குறிப்பை, அது ஒரு தேவனுடைய வசனத்தை அவர் எழுதியிருக்கார். வாக்குத்தத்தம் அவருடையது. அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எழுதி, யெகோவாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் ஏறக்குறைய மோசையின் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை அவர் மென்ஷன் பண்ணி எழுதி உள்ள வச்சுட்டார். என்னோட மொபைல் அந்த வார்த்தை இருக்கிறது. அது ஈப்ரூல அவர் எழுதி அதுக்குள்ள சொல்லி வச்சுட்டாரு. அந்த காரியமெல்லாம் வெற்றிகரமாக முடிவடைந்த பிறகு அது உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன அந்த வேத வசனத்தை அவர் குறிப்பிட்டு இருந்தார் அப்படி பார்த்தோம்னா, என்னாகமம் 23வது அதிகாரம் 24வது வசனம். இது நம்முடைய செய்தி கிடையாது.
நான் இந்த சின்ன விஷயத்தை நான் சொல்லி செய்திக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். என்னாகமம் 23:24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், வால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். யாரு? பீலையா இஸ்ரவேலுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். எப்ப அவன் போய் இஸ்ரவேலை சபிக்க போனான், தேவன் அவருடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன். சபிக்க போற ஒரு மனுஷனோட வாயிலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை உதிர்த்த அந்த பிராமிஸ் தான் இன்னைக்கும் அவங்க பிலீவ் பண்றாங்க. காரணம், தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வானம் பூமி ஓய்ந்து போகும், மாறி போகும், தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கு. ஆகையால்தான் நெத்தனியாகு இந்த வார்த்தையில நின்று இதன் அடிப்படையில ஜெபித்து போனாரு. சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட உலகம் பார்த்துட்டு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்லலாம், கிறிஸ்துவன் யூதன் கண்டிப்பா ஜெயிப்பான். அவங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மகா பெரியவரா இருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்கு ஆயுதம் செய்வேன். இங்கே ஜெரிகோல வாழ்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமும் திகிலும் அவர்களை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்ற போகும் பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் சீகோன், ஓகு, இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தான் இன்னைக்கு ஒரு குட்டி நாடு உலகம் அவளை பார்த்து கொண்டிருக்குது. உலகத்தினுடைய கண்ணெல்லாம் அவளை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன்? கிறிஸ்தவம் கூட அதை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க எந்த காலத்துல வாழுறீங்க தெரிஞ்சுக்கணும்னா கேலண்டரை பாருங்க. எந்த மணி நேரத்தில் வாழுறீங்க கடிகாரத்தை பாருங்க. தீர்க்கதரிசியானவர் சொன்னா இஸ்ரேல் தான் நம்முடைய கடிகாரமாக, நம்முடைய கேலண்டராக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இவருடைய அந்த 2 ஸ்பையர் ஜெரிகோவுக்கு அனுப்புறாங்க. ஜெரிகோவுக்குள்ள போன உடனே ஜெரிகோவை போய் வாட்ச் பண்ணியாச்சு. சுற்றிலுமா எல்லாத்தையும் வேவு பார்த்த பிறகு இவங்க வந்ததை ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர்களை கண்காணிக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பட்டணத்தின் மதில் சுவர்ல ராகாப் என்ற ஒரு வேசி இருக்கிறாள். அவங்க வீட்டில் போத்துட்டாங்க. போத்துவிட அந்த அம்மா என்ன செஞ்சது, சன்னல் தட்டை இருக்கு பாருங்க, அது கீழே ஒளிச்சு வச்சு மேல அந்த சன்னல் தட்டெல்லாம் போட்டுட்டு மறைச்சு வச்சிருச்சு. ராஜா ஆள் அனுப்பின சோல்ஜர்ஸ் வராங்க, சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க 2 பேர் வந்தாங்க, நம்ம தேசத்தெல்லாம் வேவு பார்க்க வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? நம்ம சொன்னா வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்க போயிட்டாங்க, நீங்க சீக்கிரமா போனா அவங்களை பிடிச்சிக்கலாம். அப்படி 2 பேரும் அனுப்பின பிறகுதான் அந்த ராகாப் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எங்கள் எல்லாருடைய தைரியம் கூட அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்ன நடந்துச்சு? சரித்திரம் எப்படியாக சொல்லுகிறது? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி ஏராளமான செய்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா டெப்த் பேசல. ஆனா இந்த ராகாப்பை குறித்து அங்கேயும் இங்கேயும் சில விஷயங்கள் அவர் பேசிக் கொண்டு வருகிறார். ஒரு சின்ன விஷயத்தை நான் பேசி நான் சொல்ல வேண்டியதை சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, தேவன் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தம் போற நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவங்க கட்டளை சொல்வார், அந்த தேசத்தில் உள்ள ஒன்றையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மிச்சமா விடக்கூடாது. முதியவர், பெண்ணு, ஆணை, குழந்தை எல்லாத்தையும் கொண்டு போடணும். மிருக ஜீவனில் கூட கொண்டு போட வைக்கக்கூடாது. அப்படி சொல்லுவார் தெரியுங்களா? எத்தனை பேர் தீர்க்கதரிசிகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. தேவன் அப்படிலாம் செய்வாரா அப்படி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னார். இப்போ என்னுடைய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சது, சரி மிருக ஜீவன் என்ன செஞ்சு, முதல் ராஜாவாகிய சவுலிடத்துல கூட தேவனாகிய கர்த்தர் சொன்னா, ஒன்னையும் நீ உயிரோட வச்சிருவ, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு. ஆனா ஐயா என்ன செஞ்சான்னா, நல்ல தரமான மிருக ஜீவன் ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு சொல்றாரு, எதுக்கு பார்த்து? ஐயோ பிரதர், உங்களுக்கு தெரியுமா, இது உங்க தேவனாகிய கர்த்தருக்கு தான். சங்கீதத்தில் சொல்றாரு, நான் மனாந்தரத்தில் ஓடுகிற ஆயிரமான
காளைகள் எருதுக்கள் என்னுடையது, நான் ஆட்டுக்கடாக்கள் மாம்சத்தை பிசிந்து ரசத்தை குடிப்பேனோ, சகலமா அவருடையது. தேவனுக்கு போய் நீங்க பலி செலுத்து, அதுல அது ஒரு திட்டம் தான். தேவனுக்கு நம்ம எதையும் தர வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்முடைய உதவி அவருக்கு தேவையில்லை. அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க என்ன நடந்துச்சு? 2 ஸ்பை போய் பார்த்துட்டாங்க. பார்த்து எல்லாமே பயந்து நடுங்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த ராகாப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நிகழ்வு சுட்டு வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் கேள்வி ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. எகிப்துல ஒரு கூட்ட ஜனம் இருந்தது, அடிமைகளா இருந்தாங்க. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்தவங்க, அடிமை ஜனங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறார், மோசஸ். ஆனா அவங்க கடவுள் இருக்கிறார் பாருங்க, அவங்க தேவன். எகிப்தின் ராஜா தான். எகிப்து ராஜா எப்படிப்பட்டு வந்தீங்களா? தன்னை தேவனுடைய குமாரன் அல்லது சூரியனுக்கும் நைல் நதிக்கும் பிறந்தவன் என்று சொல்லக்கூடியவன் தான் எகிப்தின் ராஜா. சகலமும் அவருடைய தேவனாய் இருந்தது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ராஜாக்களுடைய தெய்வங்கள்லாம் அவரை ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இந்த அடிமை ஜனங்களுடைய தேவனோ சமுத்திரத்தை 2ஆ பிளந்தார், பார்வோனை ஜெயித்தார், சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்தார், ஓகையும் சீகன் ஓகையும் கூட அவர் ஜெயித்தார். அவங்க யாரையும் எதிர்க்க முடியல. இந்த காட்சி, இந்த காரியங்கள் சுட்டு வட்டாரத்துல எல்லா ஜனங்களுக்கு கேள்வி ஆயிட்டு இருக்கிற நேரத்துல ஜெரிகோ மக்களுக்கு கூட அதை கேள்விப்பட ஆரம்பிச்சாங்க. என்னதான் நடக்குது உற்று கவனிக்க ஆரம்பிச்சாங்க. காது வழியாய் வந்து அந்த செய்தி வந்து கொண்டே இருக்குது. அந்த ஜனங்கள் புறப்பட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அவரை எதிர்த்த மக்கள் அவரை கொன்று போட்டு சகல பட்டணத்தையும் அவர் சொந்தமாக்கி கொண்டு வருகிறாங்க. அப்ப எகிப்துல என்ன நடந்துச்சு, ஜெரிகோவில் என்ன நடந்துச்சு? அங்க விபச்சாரம் அல்லது வேசித்தனம் என்பது சர்வசாதாரணமான ஒண்ணா இருந்துச்சு. கொரிந்து பட்டணத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு வழக்கம் இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு தேவதை கோயில் இருந்துச்சு. அங்க 1000 பெண்கள் இருப்பாங்க. 1000 பெண்கள் இருந்துட்டு அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய விபச்சாரிகள். உங்களுக்கு இன்னொன்று தெரியுங்களா? தமிழ்நாட்டில் ஒரு காரியம் இருந்தது, ஒருவேளை அது ஆந்திராவில் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி பொட்டு கட்டுறதுன்னு ஒரு 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 பழக்கம் இருந்தது. யாராச்சும் தெரியுங்களா? பொட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு தன்னுடைய மகனை கொண்டு போய் அந்த கோயிலை விட்டுருவாங்க. கோயிலை விட்ட பிறகுதான் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சார கலையெல்லாம் சொல்லி தருவாங்க. அவங்கள என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தேவதாசி. தேவதாசினா என்ன அர்த்தம்? தாசன். தாசன்னா சர்வெண்ட். நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய தாசனாகிய தாவீதுக்கு நீ தயவு செய்தீரோ, தாசன் என்ற வார்த்தை இருக்கும். அப்போ தாசினா தேவனுடைய சர்வெண்ட் தான். ஆனா இன்னைக்கு ஏன்னா அப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அது முடிவிலே விபச்சாரத்துல போய் முடிவடைந்தபடியினால அந்த அழகான வார்த்தை கேவலமான ஒரு வார்த்தையாய் மாறி போனது. அப்படியாக அந்த ஜெரிகோவில வாழ்கிற மக்கள் விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமான ஒரு காரியமா இருந்தபடியினால அங்க விபச்சார தொழில் அங்க அதிகமா இருந்தது. இந்த நேரத்துல இந்த ராகா ஏறக்குறை ஒரு 10 வயதா இருக்கிற நேரத்துல அங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த காரியத்தை அவளும் அவருடைய குடும்பமும் கேள்விப்பட்ட உடனேயே, இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா? தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிற தேவன், தம்முடைய ஜனத்துக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் ராத்திரியில அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரையும் புசிப்பதற்கு வானத்திலிருந்து மன்னாவையும் கொடுக்கிற தேவன், எதிர்க்க ஒருவனும் இல்லாத பாதுகாக்கிற தெய்வம். என்னையா தெய்வம்? இப்படியே கேள்விப்படவே இல்லையே, இதுக்கு முன்னாடி நாங்க கேள்விப்படவே இல்லை. அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருப்பார். இந்த விஷயத்தை இந்த குடும்பம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சது. இவன் என்ன செய்ய, நான் சொல்றது சரித்திரம். என்ன நடந்துச்சு? உடனே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை ராஜா வெறுக்க ஆரம்பித்தான். அவள் தன்னுடைய விபச்சார தொழிலை தொடர்ச்சியாக செய்ய அவள் விரும்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜா என்ன செய்ய ஆரம்பிச்சு அப்படி பார்த்தோம்னா, அவளை கொண்டு போய் பட்டணத்துக்கு பக்கத்துல மதில் சுவருக்கு பாருங்க, அங்க அவளை அனுப்பிட்டான். உங்களுக்கு தெரியும்,
பட்டணத்துக்கு சுவருக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா யாராவது யுத்தம் பண்ணா ஃபர்ஸ்ட் கொல்லப்படுவோம் யார் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கொல்லப்படுவோம். யாக்கோபு ஒரு முறை ஒரு வேலை செஞ்சார். ஏசா எதிர்க்கிற நேரத்தில் என்ன செஞ்சாருங்க, 2 பிரிச்சுட்டு வேலைக்கார பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வச்சுட்டாரு. பிறகு மற்ற பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வச்சுட்டாரு. ஜோசப் எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, பின்னாடி வச்சுட்டாரு. ஏன்னா சண்டை போடுற நேரத்தில் என்ன நடக்க போகுது, இவங்களை அவங்க தாக்குவாங்க, நான் நேசிக்கிற மக்களை தாக்கக்கூடாது. அப்படியாக அதுதான் திட்டம். ஆகையினால ராஜாவுக்கு விருப்பம் இல்லாதவர்களை, இன்னைக்கும் மற்ற நாடுகள் இது நடக்கும். அதாவது பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் என்ன நடக்கும், வியாதி உள்ளவங்க, ஏழை ஜனங்க, விதவைகளா இருக்கிறாங்க பாரு, அவங்களாம் அந்த மதில் சுவர் பக்கத்துல அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க அங்க வாழ்வாங்க. இந்த பெண்ணும் கூட அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா, இவருடைய வீடோ மதில் சுவர் மேல கட்டப்பட்டு அங்க வாழ்ந்து கொண்டிருக்க ஆரம்பித்தாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 ஸ்பை போன பிறகு அந்த அம்மா தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஏப்பா, உங்க தேவன் ஒருத்தர் தான், வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். எங்க தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பயமும் திகிலும் பிடித்து கொண்டது. நாங்கள் நிம்மதியா தூங்க முடியல. என்னைக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து நாங்க பயந்து 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 நடந்துகிட்டு இருக்கிறோம். சொன்ன பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, நான் உங்களுக்கு தயை பாராட்டி இருக்கிறேன். இந்த தேசத்தை நீங்க நிச்சயமா பிடிப்பீங்க, எங்களுக்கு தெரியும். பிடித்த உடனே என்ன செய்யுங்கன்னா, நான் உங்களுக்கு தயை செய்தது போல நீங்களும் எனக்கு தயை செய்யுங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. ப்ராமிஸ் எல்லாம் வாங்கின பிறகு அந்த அம்மா ஜன்னலை திறந்து அவங்க இறக்கி விட்டாங்க. அப்போ அந்த வேவுக்காரர்களை ஒருத்தர் சொன்னா, சரி, ஆனால் இஸ்ரேலுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டானா, வார்த்தை சொல்லிட்டான், வார்த்தை காத்துக்கொள்வான். ஏன்? இஸ்ரேலின் தேவன் அப்படிப்பட்டவர். இஸ்ரவேலின் தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாறி போவதற்கு ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது கிடையாது. ஆகிய ஜனங்க தன்னோட வார்த்தையை சொல்லிட்டான அவன் காத்துக்கொள்வான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிராமிஸ் பண்ண பிறகு சொன்னாங்க, எங்களை இறக்கி விட்ட அந்த ஜன்னல் வழியில இந்த சிகப்பு கயிறை அடையாளமா வச்சுக்க, நீயும் உன்னை சார்ந்தவர்களும் நாங்க தேசத்தை பிடிக்கிற நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்துருங்க, அந்த சிகப்பு கயிறு உனக்கு அடையாளமா இருக்கட்டும். அந்த சிகப்பு கயிறு அடையாளமா இல்லாம இந்த வீட்டை விட்டு நீ வெளியே வந்தீனா எங்களுடைய ஆணைக்கு நீ நீங்களா இருப்ப. ப்ராமிஸ் பண்ணியாச்சு, அந்த அம்மாவும் சொல்லியாச்சு. இவங்க போனாங்க. என்ன நடந்தது? இது முடிஞ்ச உடனே ரிசல்ட்டை போய் ஜாஸ்வா கிட்ட சொன்னாங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நம்மை குறித்ததான பயமும் நடுக்கமும் ஜெரிகோவின் மக்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஜாஷுவா ரெடி ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது பார்த்தோம்னா, ஜோர்தான் குறுக்க வருது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர்படுக்கையை போன்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. பல நேரங்களில் உண்மையான தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மில ஃபுல்ஃபில் ஆவதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெரிகோவை போல ஒரு பெரிய தடை வரும். ஜோர்தானை போல குறுக்க ஏதோ ஒன்று இருக்கும். ஜெரிகோ வரும், ஜோர்தான் வரும், ஆனா எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. ஜெரிகோ, ஜோர்தான் எல்லாவற்றும் ஜெயித்த ஒருவர் இருக்கிறார், வெற்றி வேந்தர். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் கரங்களை பிடித்திருப்பார். எனால் உங்களை முடிவு பரியந்த நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா நடந்துச்சு? ஜோர்தானா வந்துட்டா தீர்க்கதரிசி சொல்றாரு, இவங்க பிரயாணப்பட்டு வர அந்த காலகட்டங்கள் ஏறக்குறைய நம்ம நாள சொல்லணும்னா ஒரு ஏப்ரல் மாசம். அந்த ஏப்ரல் மாசம் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். வேகமாய் தண்ணீர் ஓட்டம் இருக்கும். ஜோர்தானை கடந்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணீர் வற்றுகிற காலகட்டம் வரைக்கும் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும். தேவனோட வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டார்னா எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. அவர் இன்னைக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் இன்னைக்கும் மாறாதவனாய் இருக்கிறார். இன்னைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் மாறாத தேவன், மாறாத தேவன், மாறாத தேவன், மாறாத தேவன். தேவன் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்கார். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் சொன்னார், ஜோஷுவாக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிற அந்த ஆசாரியர்கள் அந்த ஜெரிகோ பட்டணத்தை இல்ல ஜோர்தான கிட்ட போயிட்டு அவங்க என்ன செய்யணும் அப்படி பார்த்தோன்னா, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாருடைய கால்கள்
யோர்தானில பட்ட மாத்திரத்துல அது 2ஆய் பிளந்து போகும். பிளந்து போத கூட பரவாயில்ல, தண்ணீர் குவியலாக மேல இருந்து வர தண்ணீர் நம்ப முடியாது. ஆனாலும் நம்ம தேவன் எப்படி படிக்கிறது தெரியுங்களா? மனுஷ அறிவுக்கு, மனுஷ சிந்தனைக்கு புரிஞ்சிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் இன்னைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்ப முடியாது ஆனாலும் உண்மை, நம்ப முடியாது ஆனாலும் உண்மை. என்ன நடந்தது? தேவன் சொன்னார். இதுக்கெல்லாம் என்ன அடையாளங்க ஐயா? வார்த்தை ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஜோர்தானில் இருந்து உன்னை பாதுகாக்க முடியும். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த 10 commandments இருந்தது. அதில் மன்னா இருந்தது. அதில் ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. ஆகையினால அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க. அது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. வார்த்தையை சுமந்துட்டு போற ஆசாரியன் போனாங்க, ஜோர்தானில கால் வச்சாங்க. என்ன ஐயா நடந்துச்சு? ஜோர்தானுடைய தண்ணீர் விலகி போனது. நடந்து போனாங்க. பிறகு கோத்திர பிதாக்களை கூப்பிட்டு 12 கற்களை கொண்டு வந்தாங்க, வைக்க சொன்னார். பல நிகழ்வுகள் நடந்தது. ஜோர்தான் பிளந்து போனவங்க அக்கறையில் இருக்கக்கூடியவங்க மேல இருக்கிறாங்க பாருங்க, மேல இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மேல இருக்கிறவங்கன்னா நமக்கு என்ன ஒன்றும் புரியல இல்ல. நம்ம லிரி ஊருக்கு அங்க போனா அங்க இப்படி ஒரு பேசுற ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நபர்னா அவர் இப்பதானே கீழே போனாரு அப்படி சொல்லுவாங்க. அவர் மேல போயிருக்கிறாரு அப்படின்னுவாங்க. நம்ம ஊர்ல மேல போயிருக்கிறாருன்னா என்ன நினைப்போம்? வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்டர் இல்லையா, பாஸ்டர் இப்பதான் மேல போய் ஐயோ ஒரு வார்த்தை கூட சொல்லிங்களே அப்படி சொல்லுவீங்க. அந்த ஊர்ல வழக்கம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஏன்னா அது மலை பிரதேசம், கீழே போயிருக்கிறேன்னா அவங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பனா மலையில தான் அவர் கீழே போயிருக்கிறாரு, எங்கே போயிருக்கிறாரு, அல்ல கீழே இருக்கிற மேல எங்கே போயிருக்கிறாரு. இந்த மலை பிரதேசமா இருந்தபடினால மேல இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஜோர்தானுடைய தண்ணீர் குவியலாக, ஐயா தண்ணி மேல இருந்து வந்துச்சுன்னா குவியலா நிற்குமா? ஏன் நிற்காது? தேவனுக்கு முன்னாடி கேள்வி கேளுங்க. பிரதர், நீங்க இன்னும் கூட ஆண்டவர் நம்புறீங்களா? ஏன் நம்ப கூடாது நீ சொல்லு. நான் சமீபத்தில் ஒரு விஷயத்தை குறித்து ஒரு கிறிஸ்துவ ஒரு குடும்பத்தை குறித்து பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல அதெல்லாம் நல்லது தான், பிலீவ் பண்ணுறதுலாம் நல்லது தான், ஆனாலும் என்ன ஆனாலும் பிலீவை விட விசுவாசத்தை விட பெருசா? தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், only believe all things are possible. விசுவாசி எல்லாம் நடக்கும், விசுவாசி எல்லாம் நடக்கும். உன்னுடைய தேவன் விசுவாசத்தின் அடிப்படையில தான் கிரியை செய்கிறார். தேவன் பெருசா நம்முடைய நீதியையோ பரிசுத்தத்தையோ எதையும் பார்ப்பது கிடையாது. அந்த நல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ருசிச்சு அறிக்கை செஞ்சுக்கிட்டே இரு. நீ எதை அறிக்கை செய்யோ அதோட வாழ்க்கை நிச்சயம் நிகழும் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்து? மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க, தண்ணீர் குவியலாக நின்றது, ஜோர்தானை கடந்து போனாங்க. இப்ப திரும்ப ஜெரிகோ கிட்ட வந்தாச்சு. ஜெரிகோ கிட்ட வந்த பிறகு ஆண்டவர் சொன்னாரு, இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சிருக்கிறவங்க ஜெரிகோ பட்டணத்தை ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிங்க, ரெண்டாவது ஒரு நாள் ரவுண்டு, இப்படி 7 நாள் சுத்தி வாங்க. 7வது நாள் என்ன செய்யுங்க? 7 முறை சுத்தி வந்த பிறகு ஆசாரியர்கள் எக்காலத்தை வேகமாய் ஊதணும். என்ன நடக்க போகுது? ஐயா சுவர்னா இது நம்ம இங்க வச்சிருக்க பாருங்க, இந்த சுவர் கிடையாது. ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு, ரத பந்தயம் நடக்கக்கூடிய அளவுக்கு மிக அகலமான மதில் சுவர். அது எப்படி உடையும்? அதை உடைப்பதற்கு பல வருஷங்கள் ஆகணும். உடைத்து உள்ள போதுக்கு எது எப்படி இருந்தாலும் நம்ம மனுஷ அறிவை யூஸ் பண்ணாதீங்க. இது நடக்கிறதுக்கு அப்படி பிளான் பண்ணலாமா, அப்படி பிளான் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் அப்படி நினைப்போம், பல விஷயங்களுக்காக நம்ம யோசிப்போம். நானும் கூட அப்படி பல நேரத்தில் யோசிப்பேன். யோசிச்சுட்டு வந்து சொல்லுவேன், நான் எதுக்கு முட்டாள்தனமா உள்ள யோசிக்கணும்? நேரம் அங்கே போ, அவரோட பாதப்படியில் வை. அவர் சகலத்துக்கும் வழியை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய வழிகளிலே கிரியை செய்கிற மாறாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவா சொன்னது பொழுது அவங்க புறப்பட்டாங்க.
சுற்றுனாங்க 7 முறை சுற்றுனாங்க. எல்லாரும் பார்த்தோன்னா பைத்தியக்காரன் கூட்டம் என்ன நடந்துக்குது. ஆனால் பைத்தியக்காரன் கிடையாது, இவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற நேரத்தில் இவங்க தேவன் மகா பெரியவர். இந்த சாதாரணமான ஜனங்களுடைய தேவன் பெரியவரா இருக்கிறார். இவர்கள் ஒரு காலகட்டத்தில் அடிமையா இருந்தாங்க. அடிமைதான் உண்மையாகவே, படிப்பறிவு இல்லாதவங்க, ஏழை ஜனங்க, எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாதவங்க. ஆனா இவர்களோ வாக்கு தத்தத்தின் குமாரர்களா இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாக்கு தத்தத்தின் குமாரா இருந்தார். வாக்கு தத்தத்தின் தேவன் பெரியவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம சாதாரணமான மக்களா இருக்கா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர். நீ விசுவாசிக்கிற தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நாள் சுத்தினாங்க, 2வது நாள் சுத்தினாங்க, அப்படி 7 நாள் சுத்தின பிறகு 7வது நாள் 7 முறை சுத்தினாங்க. எக்காலம் ஊதப்பட்டது, மதில் சுவர் இடிந்து விழுந்தது. சரித்திர ஆசிரியர் போய் அங்க சொல்றாங்க, அந்த மதில் சுவர் எப்படி விழுந்தது அப்படி பார்த்தோம்னா, அது பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ தேவன் அதை நமக்கு படிக்கலாம் மாட்டி போட்டுவார். உங்க வாழ்க்கையில் எது தடை? சில நேரத்தில் உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் நமக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். பக்கத்து வீட்டில் இருக்க நமக்கு விரோதமா ஏதோ ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். யாரோ ஒருத்தர், நான் எல்லாரையும் சொல்ல, தேவ பக்தியா நடக்க மனதுடையவன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வரதான் செய்யும். தேவன் அதையே உனக்கு சாதகமாக்கி தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். என்ன ஐயா நடந்துச்சு? அந்த மதில் சுவர் எல்லாம் இடிந்து விழுந்தது. அதன் வழியாக இவங்க ஏறி உள்ள போறதுக்கு வசதியாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய மதில் சுவர், நான் இப்படியாக நினைக்கிறேன், அந்த மதில் சுவரை வெறும் ராகாப்பு வீடு மட்டும்தான் இருந்திருக்குமா? ஒரு 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 பெண், ஒரு குடும்பம் மட்டுமா இருக்கும்? ஏன்னா மதில் என்பது ஒரு பட்டணத்தை சுற்றிலுமான ஒரு பெரிய இடம். அது அப்படியானால் அநேக வீடுகள் இருந்திருக்கும். அதில் ராகாப்புடி வீடு இருந்திருக்கும். சரிங்களா? நிறைய வீடு இருந்திருக்கும், அதில் ராகாப்புடி வீடு இருந்திருக்கும். ராகாப்பை பாதுகாக்கணும்னா மதில் சுவர்கள் இடிக்கப்பட போகிறது. நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் ஒண்ணு அவங்களை என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய திட்டமெல்லாம் தீட்டி பண்ணணும். இது மனுஷ திட்டம் கிடையாது, மனுஷனுடைய யோசனை கிடையாது. தேவனே சொன்னார், தேவனே காட்சிக்கு வந்தார். சுற்ற வேண்டிய வேலை தான் உன்னுடைய வேலை, ஜெபிக்க வேண்டிய வேலை தான் உன்னுடைய வேலை, பிரைசி பண்ண வேண்டிய வேலை தான் உன்னுடைய வேலை. எல்லா சூழ்நிலை தேவனை பிரைசி பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மகா பெரியவராக இருக்கிறார். ஒரு பெண் இருந்தா, அந்த அம்மாக்கு அல்சர், வேற பல வியாதிகள். இப்படி தீர்க்கதரிசி ஊழியத்துல பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, பல காரியங்கள் நடந்திருக்கு. அப்ப அவர் சொல்லிட்டாரு, குடற்புண வயிற்றுல அல்சர் இருக்குது, அந்த மாதிரி சாப்பிட முடியல. சாப்பிடாம ரொம்ப மெலிசாயிட்டாங்க. லிக்விட் ஃபார்மில் ஏதாச்சும் சாப்பிடுவாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்தது. வீட்டுக்கு போன பிறகு இங்கே தேவன் சொல்லிட்டாரு, நீ சுகமாக்கிட்ட, உன் சுகத்தை பெற்றுக்கொள், அவ்வளோதான். வீட்டுக்கு போனாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே வயிறு வலி இருந்துச்சு, அதே பிரச்சனை இருந்தது, எல்லாம் போராட்டம் அப்படியே தான் இருந்தது. அந்த அம்மா ஒவ்வொரு முறையும் வேலை செய்யும். தேவன் சொன்ன அந்த வார்த்தையை தேவன் காத்துக்கொள்வார். திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய ஆரம்பிச்சது. ஒரு நாள் பசி எடுத்தது. சரி, ஏதாச்சும் சாப்பிடலாமே, பசி எடுத்தா சாப்பிட முடியாது, ஏதாவது சாப்பிடலாமே, சரி ஒரு முட்டை ஆம்லேட் ஒன்று போடலாமே. முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது ஃபுல்லாக வாமிட். தேவன் சொன்னார் என்னன்னா, சுகமாகிட்டேன்னு சொன்னார். ஆனால் முட்டை ஆம்லேட் சாப்பிட்டா எல்லாமே வாமிட்டு, எல்லாம் வெள்ளம் வந்துச்சு. நமக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் only believe all things are possible. திரும்ப விசுவாசிச்சாங்க. தேவன் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். திரும்ப ஏதோ ஒரு நல் உணர்வுகள் ஏற்பட்டது. உடம்புக்குள்ளாக ஏதோ ஒன்று நடந்தது, நிகழ்ந்தது. அந்த அம்மா வித்தியாசமா அதை உணர்ந்தா. என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, பிள்ளைங்க வச்சுட்டு போனாங்க பாருங்க, அந்த பிளேட்ல சில ரொட்டி துண்டுகள், ஓட்ஸ், சின்ன ஆம்லேட் துண்டெல்லாம், திருப்ப அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா இப்ப ஏதாச்சும் நடக்குதா பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல, நடக்கல. சரி, ஒரு காப்பி குடிக்கலாமே, காப்பிலாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, காப்பி குடிக்கலாமே, ஒரு காப்பி ஒன்று வச்சாங்க, காப்பி குடிச்சாங்க. என்னையா நடந்துச்சு? எதுவும் நடக்கல. அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சது. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார்.
தேவன் எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார்? விசுவாசத்தின் அடிப்படையிலேயே தேவன் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் இன்னைக்கும் மாறாதவர், அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். மதில் உடையது எப்படி உடையுது? அழகா ஒவ்வொரு பாட்டு சின்ன சின்ன பாட்டா உடைஞ்சிருக்கும். பெரிய சத்தம், எல்லா மதில் சுவரெல்லாம் இடிந்து விழுகிறது. ஜாஷுவாக்கு கூட இருக்க அந்த 2 ஸ்பைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அந்த குடும்பம் எதுவும் ஆகக்கூடாது. கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜாஷுவா 2 ஸ்பை அனுப்புற, அது போக போக வேகமா போங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க, அந்த குடும்பம் எப்படி இது போய் பாருங்க. அவங்க போய் பார்க்கறத விட, எப்பா நீ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த தெய்வத்தை விசுவாசிச்சா, நீ காப்பாததுக்கு முன்னாடி அந்த இஸ்ரவேலின் தேவன் மகா பெரியவராக இருக்கிறாரு, அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சார்னா, அந்த அம்மா அறிக்கை செஞ்சாங்க பாருங்க, உங்க தேவன் தான் வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், அவர் ஒருவரே பெரியவர். அந்த அறிக்கையை தேவன் கவனித்துக்கிட்டே இருந்தாரு. தேவனுடைய பாதுகாப்பும் வளையம் அந்த குடும்பத்தை சூழ்ந்து வர ஆரம்பித்தது. ஜாஷுவா காப்பாற்றுறதுக்கு முன்னாடி, 2 வேவுக்காரர் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாத்தார். எல்லாமே அழிக்கப்பட்டது. தேவனுடைய கட்டளை என்னன்னா, எல்லாரையும் கொன்று போடும், மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு, சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாரையும். ஏன் இப்படிப்பட்ட விஷயத்தை தேவன் அனுமதிச்சார் அப்படி பார்த்தோம்னா, கானானை சுற்றிலுமாய் வாழ்கிற மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவங்களுடைய விக்கிரக ஃபெஸ்டிவல் திருவிழா நேரத்தில், அந்த திருவிழா முடிஞ்ச உடனே அங்க உள்ள ஆண்களும் பெண்களும் என்ன செய்வாங்கன்னா, மிருகங்களோடு கூட புணர்கிற வழக்கம் இருந்ததாம். இப்படியாக அந்த 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 பகுதி எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படியாக பால்வினை நோய்கள் அவங்களுக்குள்ளாகவே இருக்கும். அந்த ஜனங்களுக்குள்ளாக அந்த பால்வினை நோய்கள் இருக்கும். இந்த மிருகங்களோடு கூட புணர்ந்து அப்ப சக்தி, நமக்கு அதிகமாக சக்தி கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்துல மிருகங்களோடு புணர்ந்து பிறகு மனுஷரோடு கூட அந்த இணைகிற அந்த வழக்கம் இருந்தபடியால இப்படிப்பட்டதான கேவலமான நோய் தொற்றுகள் அங்க இருக்கிறதுனால தான் தேவன் என்ன சொன்னா, ஒருத்தனும் உயிரோடு கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போடு. நம்ம தேவன் சும்மா கிடையாது. ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? இரக்கம்னா அவர் தான். அவர் 1000 தலைவர் வரைக்கும் இரக்கம் பாராட்டுவார். நம்மள போல கிடையாது. நமக்கு யாராச்சும் நல்லவனா இருந்தா இரக்கம் பாராட்டுவோம். கடவுள் அப்படி கிடையாது. அவர் நீதி செய்கிற தேவன். அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கார். யாரோ ஒருத்தர் நல்லது செஞ்சானா அந்த குடும்பத்துக்கு தேவன் கிருபை பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னா எதுக்கு அடிக்க சொன்னா, இப்படிப்பட்ட காரியம் தன்னுடைய சொந்த மக்களுக்கு வந்துடக்கூடாது, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் தேவன் எல்லாத்தையும் அழிக்க சொல்லுவார். மிருக ஜீவனை கூட உயிரை வைக்க சொல்ல மாட்டார், மிருக ஜீவனோட கொண்டு போகணும். ஜெரிகோவிலே அந்த காரியத்தை சொன்ன பிறகு ஜாஷுவா இன்னொரு விஷயம் சொன்னார், ஒருத்தனை எதையும் எடுக்கக்கூடாது. மற்ற உலக பொருட்கள், உலகம்னா வந்து ஓல்டு கிடையாது. அதுக்கு என்ன சொன்னோம், பொன் வெள்ளி வெண்கலம் அப்படி இருக்கு பாருங்க, இப்படிப்பட்ட பொருள் எல்லாம் அதை நெருப்புல போட்டு எடுப்பாங்க. அது தேவனுடைய பிரமாணம். நெருப்புக்கு உட்படக்கூடிய சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா, அது தீட்டு கழிக்குதுன்னு சொல்லுவாங்க. நெருப்புல போட்டு எடுத்துருவாங்க. ஏன் நெருப்புல போட்டு எடுத்தாங்க? அவங்களுக்கு எதனா தெரியுமா? ஜாஷுவா பெரிய சயின்டிஸ்டை பார்க்க பெரியவன், தேவனுடைய மனுஷன். அவருக்கு மற்றபடி அறிவியல் தெரியாது. ஆனா ஜாஷுவா நடத்தக்கூடியவருக்கு எல்லாமே தெரியும். எதுக்கு தேவன் நெருப்புல போட சொன்னா தெரியுங்களா? நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எதுக்கு சுடுதண்ணியில் போடுறோம்? ஆப்ரேஷன் பண்ண ஸ்டெர்லைசர் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோன்னா ஸ்டெர்லைசர் பண்ணுவாங்க. அது அதிகமான வெப்பத்தில் போய் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்த பிறகு அது மெடிசன்லாம் வாஷ் பண்ண பிறகு எடுப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள எந்த நோய் தொற்றுகள் இருக்கக்கூடாது. ஆப்ரேஷன் தியேட்டர் கூட பார்த்தீங்கன்னா அப்படியாக ஸ்டெர்லைசர் பண்ணப்பட்ட இடமா இருக்கும். அதுக்கு தான் தேவன் என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட உலக பொருட்கள், அதாவது பல நேரத்தில் நமக்கு தமிழ் நம்மளோட வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொன்னால் தான் நிறைய விஷயம் புரியுது. எனக்கு கூட பாருங்க, இந்த உலக பொருட்கள் உலக பொருள் தானுங்களே, உலக கரெக்டு பாருங்க. உலக பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு எடுக்கணும். மற்ற நெருப்புக்கு உட்படாத இல்லாமல் அழிச்சிடணும். அதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஜோஷுவா காலகட்டத்தில் 2வது முறை விருத்தசேதனம் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஜாஷுவா எல்லாருக்கும் விருத்தசேதனம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பழைய சந்ததியினர் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவங்க, அவங்க எல்லாம் வர வழியை இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு நான் நிறைய எடுத்துகிட்டு நினைக்கிறேன். நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் அவுட்லைன், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி சீக்கிரம் முடிச்சிடறேன்.
எந்த யாராச்சும் தெரிஞ்சு எடுக்கிறீங்களா? இந்த விருது சேனம் பண்ணுவாருங்க. எந்த அதிகாரம் சார்? 2-3 எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணுவார். யாரும் எடுத்துங்க வாசிங்க. அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினார். போதும். சிஸ்டர் தெலுங்கு நீங்க சதவுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. இல்லை அது பொருள் இல்லை சொன்னது அது அர்த்தம் வாய்ந்து இல்லை கத்தி, கருக்கான கத்தி, ஷார்ப்பான தமிழ் ஷார்ப்பான கத்தி. கல் அதை தான் சொல்ல வந்தேன். ராய் கத்தியில வெட்டலங்க ஐயா. அங்க அந்த மலைப்பாங்கான இடத்துல ஒரு விதமான கல் இருக்கும், உடைச்சா பிளேடு மாதிரி வரக்கூடிய கல். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த கல்லில் கட் பண்ணா லட்சக்கணக்கான மக்களுக்கு விருத்த சுன்னத் பண்ணணும். கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட் பண்ணிட்டு திரும்ப சுத்தணியில் போட்டு எடுப்பாரா? முடியாது. நம்ம தேவன் மகா பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு விதமா கல் இருக்கு பாருங்க. அந்த கல்லை நம்ம காலத்துல ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. அந்த கல்லு விசேஷித்த குணலட்சணமுடைய கல்லாம். அந்த பாறைகளில் உள்ள கல்லு விசேஷித்த குணலட்சணமுடைய கல்லு. அதுலதான் விருத்த சேதனம் பண்ணாங்க. அப்ப நம்ம தேவன் எவ்வளவு மகத்துவமானவர். நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்கிறது ஒண்ணு. அவர் தேவன். நான் சில நேரத்தை அப்படி யோசிப்போம், தேவன் பெருசா ஏப்பா இந்த குட்டி மூளையை வச்சு நான் யோசிக்கிறேன்னா, சகலத்தை சிருஷ்டித்த தேவன் அவர் தேவன். நம்ம அதை குறித்து பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் முடியாது. அவர் தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எல்லா காரியம் முடிஞ்ச ஒரு ஜோசுவா சொல்றாரு, அந்த ஜெரிகோவில் உள்ள ஒரு பொருளையும் எதையும் எடுக்கும், எல்லாமே சாபத்தீடு. ஜெரிகோ இடிக்கப்பட்ட உடனேயே யோசுவா எரிகோவை சபிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த எரிகோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடையா இருந்தபடினாலே இந்த ஜெரிகோவை அவர் சபித்து, ஜெரிகோ கடைசி வசனம் வாசிக்கலாம் யாருங்க என்ன சொல்றாரு? அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனை சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினார். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று. 1 ராஜாக்கள் 16:34 அந்த சாபம் நிறைவேறி முடிஞ்சது. அப்படினால என்ன சொல்ல வரோம் அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அற்ற தடையா இருந்த அந்த பட்டணத்தை தேவன் சபிக்க ஆரம்பித்தார். சபிக்கப்பட்ட பட்டணம். அந்த உள்ள இருந்த அத்தனை மிருக ஜீவன்களும் கொல்லப்பட்டது, மனுஷரும் கொல்லப்பட்டாயிடுச்சு. இப்ப ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே காப்பாற்றப்படுகிறது. யோசுவா என்ன செய்கிறார்? தன்னுடைய அந்த வேவுக்காரரை அனுப்புகிறார். வேவுக்காரர்கள் போய் அந்த குடும்பத்தை தேடி பார்க்கிறாங்க. என்ன ஆச்சரியம், அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க, ஒரு சேதமும் கிடையாது. அந்த குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 23வது வசனம். யோசுவா 6:23. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தாலே இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொருட்களிலே சேர்த்தார்கள். எரியோவை வேவு பார்க்க யோசித்து போதும் இங்க கவனிங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க.
ராகாப் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த பின்பு ஒரு இராணுவ அதுக்கு முன்னாடி நான் வேற ஒன்று வாசிக்கிறேன். அடையாளம் என்ற செய்தியில் அவள் கேள்விப்பட்டிருந்தாள், அவள் அதை விசுவாசித்தாள். ஆனால் கிட்டத்தட்ட அவளும் அவளுடைய தகப்பனாரும் ஓரிரு சகோதரரும் வேறு சிலர் மாத்திரமே அந்த முழு பட்டணத்திலும் அதை விசுவாசித்தனவர். அது எவ்வளவு சொற்ப பேர் என்று பார்த்தீர்களா? அடையாளம் என்ற ஒரு செய்தி. ராகாப் வேசி, நாம் யாவரும் அதை நன்கு அறிந்துள்ளோம். அவள் ஒரு வாலிப ஸ்திரியாக இருந்து ஒரு அஞ்ஞான தாய் தகப்பன் வீதியிலே துரத்தப்பட்ட அவள் அழகாயிருந்த காரணத்தினால் வீதியிலே வீசி எறியப்பட்டு விபச்சாரத்தினால் அவளுக்கு வருமானத்தை கொண்டு வர வேண்டியவளாய் இருந்தாள். இந்த நடத்தை கெட்ட ஸ்திரீ வீதியில துரத்தப்பட்டு இருந்தும் அவள் ஜெபத்திற்கு பதிலளித்த தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை கேள்விப்பட்டிருந்தாள். அவளுக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பத்திலேயே அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள அல்லது அவருக்கு ஏதோ ஒன்றை செய்ய வாஞ்சித்தாள். அவள் அதை செய்தாள். தேவன் அவளுக்கு ஜீவனை, கர்த்தருடைய தாய் தகப்பன் அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். தேவனால் சுற்றப்பட்ட வெகுமதி என்ற ஒரு செய்தி. என்ன சொல்ல வராரு? அவளுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது தேவனை ஏற்றுக்கொள்ள. அவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அவள் அறிக்கை செய்தால் அதுதான் அவளுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு. தேவனை இருந்திருப்பாளேனால் அவளும் அவளுடைய வீட்டாரும் சபிக்கப்பட்ட அந்த பட்டணத்தில் மரித்து போயிருப்பாங்க. தேவனை ஏற்றுக்கொண்டபடினால அங்கு அற்புதமான ஒரு காரியம் நடந்துச்சு. பிறகு ஜாஷுவா வேவுக்காரர் அனுப்புறாரு. அந்த வேவுக்காரரை போயிட்டு என்ன செய்யறாங்க அப்படி பார்த்தோன்னா அவளை பிடிச்சிட்டு உடனே வெளில கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அவளுக்கு எந்த சேதம் இல்லையா? எந்த சேதம் கிடையாது. உள்ள பிரவேச வசனம் சொல்லி பாருங்க. வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு அப்படியே இருந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 எல்லாரும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பிறகு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவ ஒரு புறஜாதி, வேசித்தன பேக்ரவுண்டு, சபிக்கப்பட்ட பட்டணம். அதனால என்ன செஞ்சாங்கன்னா இந்த முழு குடும்பத்தை எடுத்துட்டு வந்துட்டு இஸ்ரவேல் பாளையத்துக்கு வெளியே வச்சாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்ரவேலுக்குள்ள வச்சுக்கல ஐயா, இஸ்ரவேல் பாளையத்துக்கு வெளியே வச்சாங்க. ஏன்னா அவங்க புறஜாதி, அவள் ஒரு வேசி, அவள் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவள். தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த பெண்ணை முடிவில் அவர் சொல்றாரு, ஒரு சேனாதிபதி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்கிருந்து சந்ததி வந்தது. பரவாயில்ல, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க போறோம். மத்தேயு 1 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். இப்ப இந்த இஸ்ரவேலில் உள்ள ஒரு சேனாதிபதி சல்மோன் என்கிற ஒரு மனுஷன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படிதான் சந்ததி வருது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்பா இதை போய் திரும்ப சொல்லணுமா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சல்மோன் யார்? ஆரம்ப காலகட்டத்தில் நானும் கூட இப்படியா யோசிச்சிருந்தேன். இந்த சல்மோன் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்ட 2 ஸ்பை, 2 வேவுக்காரர் இருக்கிறாங்க பாருங்க. அந்த 2 பேர், அது 2 பேரும் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பான். அப்படி 2 பேரும் யாரோ ஒருத்தர் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னப்பா புது கதை சொல்ல வர? அந்த 2 ஸ்பை கிடையாது, ஸ்பைல ஒருத்தர் கிடையாது. ஆனால் சல்மோன் என்ற ஒரு மகத்தான ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த சல்மோன் யார்? அவருடைய பின்னணியம் என்ன? அதை குறித்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் பார்த்து செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திரையின் ஆகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை ரோகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியுவையும் எலையாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். போதும் நமக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் வாசிப்பாங்க. இந்த பைபிள் எத்தனை மகத்தான ஒரு காரியமா இருக்குது. ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினாள்.
இவள் அவனுக்கு நாதாப்பையும் அபியையும் எலியாசரையும் இத்மாரையும் பெற்றான். எதெல்லாம் புரியுது நமக்கு? ஆரோன் லேவி கோத்திரம். கல்யாணம் யாரை பண்ணிக்கிறார் தெரியுங்களா? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ சந்ததி. ராஜா இந்த 12 கோத்திரமும் இருக்கும். அந்த 12 கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா விசேஷமான மக்கள் இருந்தாங்க. அதுல ஜூடா கோத்திரம், அங்கதான் ராஜா வர போறாங்க. அதனால அந்த குடும்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா விசேஷித்த குடும்பம். பாளையம் இருக்கிற நேரத்துல ஈஸ்ட் கிழக்கு பக்கத்துல பாளையம் இருக்கக்கூடிய யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜூடா. அவன் கையில என்ன செய்வான்னா சிங்கக்கொடி வச்சிருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த செய்தி எடுத்தேன் நான். அங்க என்ன வர ஆரம்பிச்சது? கிழக்கு பாளையத்துல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இந்த பகுதியில பாளையம் இறங்குவாங்க. பாளையம் இறங்குகிற நேரத்துல கிழக்கில் இந்த ஜூடா கோத்திரம் இருக்கும். அவர்கள் சிங்க கொடிய உடையவளா இருப்பாங்க. பாளையம் புறப்படுது வச்சுக்கோங்க. பாளையம் புறப்படுகிற நேரத்துல லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு லேவியர் இருப்பாங்க. ஆசாரி ஊழியம் செய்றவங்க வேற, உடன்படிக்கை நான் ஏற்கனவே பிரசங்கிச்சிட்டேன். அவங்க பெட்டியை சுமந்துட்டு போவாங்க. அதுக்கு அடுத்து யார் போவாங்கன்னா லேவியர் போவாங்க. லேவியருக்கு அடுத்து பின்னாடி யார் இருப்பாங்க? அப்ப இந்த 12 கோத்திரத்துல எடுத்துட்டீங்கன்னா லேவி எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பங்கு சுதந்திரம் கிடையாது. அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர். இப்ப பிரயாணப்பட்டு போன உடனே முதல் இந்த கொடி வச்சுட்டு போற முதல் நபர் யாரு அப்படி பார்த்தோன்னா ஜூடா தான் ஃபர்ஸ்ட் போவான். இந்த யூதா கோத்திரம் தான் கொடியை பிடிச்சிட்டு அப்படி பிரயாணப்பட்டு போவான். எல்லா விதங்களிலும் முதன்மையா இருக்கக்கூடியவன். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது கிடையாது. அவருடைய முற்பிதாவாக யாக்கோபு தீர்க்கதரிசனமா சொன்னா சமாதான கர்த்தர் அங்கதான் வர, ரட்சகர் அங்கதான் வரப்போற, ராஜா வரப்போகிறார். அது ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஜூடா. அப்படின்னா அதனால அவங்க கொஞ்சம் தனியா பிரித்தெடுக்கப்பட்டவங்க. இவன் எனக்கு ஈஸ்ட்ல இருப்பான். பாளையத்துல முன்னாடி போகக்கூடியவன். மற்றவங்களாம் அப்படி அப்படி பின்னாடி இருப்பாங்க. முன்னாடி இருக்கக்கூடியவன் சிங்க கொடி வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா ஆரோன் அபினதாபின் குமாரத்தி ஆகிய நகசோனின் குமாரனாகிய நகசோனின் மகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா பேரு எலிசபால். எலிசபால் நம்ம புதிய ஏற்பாடு எலிசபெத் சொல்ற பாருங்க, அதுதான் இங்கே எலிசபால் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடுல உள்ள எலிசபால் தான் புதிய ஏற்பாடுல எலிசபெத் சொல்ற பாருங்க. இதுதான் லாசரு என்ற பெயரை நீங்க பழைய ஏற்பாடு லாசரை பார்க்க முடியாது. புதிய ஏற்பாடு லாசரை பார்க்கலாம். எலியேசர் என்ற பெயர் தான் லாசரு என்று அழைக்கப்படுவது. மரியாள் பழைய ஏற்பாடு நீங்க மரியாள் என்ற பெயரை பார்க்க முடியாது. பழைய ஏற்பாடு எங்கேயும் மரியாள். புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா ஏராளமான மரியாள் இருப்பாங்க. மீரியம் தான் புதிய ஏற்பாடு மரியாள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த எலிசபால் தான் எலிசபெத். அதனால வந்து இந்த எலிசபெத் வச்சுங்க ஏமா இது காலம் வேற அந்த காலம் வேற. அதுக்கு பல வித்தியாசம் இருக்கு. அந்தம்மா வேற. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா ஒரு ஆசாரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அந்தந்த குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணோம். உங்களுக்கு தெரியுங்களா? அந்தந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த குடும்பத்தில். அதனால தான் நாங்கள் கூட எங்கள் ஜாதியில் பார்த்து கல்யாணம் பண்ணோம். காரி மூஞ்சி வழியை துப்புங்க அப்படி அவனா சொன்னானா நான் பார்ப்பேன். எங்கள் ஜாதியில் பார்ப்பேன். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நாங்கள் தேவனுடைய ஜனங்க. எங்கள் ஜாதிக்குள்ளே இருந்தால் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இது. அவன் மாம்ச பிரகார மக்கள், நம்மள ஸ்பிரிச்சுவல் மக்கள். நமக்கு இந்த மாம்ச சம்பந்தப்பட்ட விஷயம் பார்க்காதங்க. உண்மையாகவே தேவனை ஒருத்தர் தெரிஞ்சு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தானா பெரிய குவாலிஃபிகேஷன், அது போதும். அவனை தேவனை பிடிச்சுக்கிட்டானா தேவன் அவனை நடத்துவார், அவனை பாதுகாப்பார். அவனுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லேவி கோத்திரம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தோம்னா யாத்திரை நாகமும் எழுதப்பட்ட நிலையில பாதி யாத்திரை நாகமும் எழுதப்பட்ட அந்த வார்த்தையும் பாதிக்கு மேல உள்ள வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை நிறைய வித்தியாசம் இருக்குமா? ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க. பாதிக்கு எழுதப்பட்ட ரொம்ப அந்த கிராமர் அழகான இலக்கணங்கள் இருக்குமா என்னாகமும் அப்படியாக. இந்த மூல மொழிபெயர்ப்பில் உள்ள லேவி ராகமம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு, அது ஜீப்ரு தான், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
அவள் வந்தாளா ஆற்றுல மாமா பார்த்தியா இங்கே கேட்பாங்க பாருங்க. இதெல்லாம் அங்கே கற்றுனது தான், இங்கே அவங்ககிட்ட கற்றுக்கிறது தான். ஏன்னா ஆசாரியன் என்று தன்னை தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. அவன் வேற யாருக்கும் அவனுக்கு பங்கு சுதந்திரம் கிடையாது, தேவனை சார்ந்து வாழ்கிறவன். ஆகையினால அவர்களுடைய எல்லா காரியமும் வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க. ஜனத்துக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தல இருக்கக்கூடியவங்க ஆசாரியா இருந்தாங்க. இந்த ஆசாரியர்கள் யாரை இட செய்வாங்கன்னா வேற எந்த கோத்திரத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண கூடாது. லேவி கோத்திரத்திலேயே கல்யாணம் பண்ணோம். ஆசாரியனா இருக்கலாம், ஆனா லேவி கோத்திரத்தை கல்யாணம், அவங்க கோத்திரம் லேவி. ஆரோனுடைய வம்சத்துல வந்தவங்க எல்லாம் ஆசாரியரா இருந்தாங்க. ஆரோனுக்கு அடுத்து எலியாசார், அப்புறம் பினகாசி, இவங்க எல்லாம் ஆசாரியரா இருந்தாங்க. லேவி கோத்திரத்தில் உள்ள ஏதோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா தண்டனை கூட வித்தியாசமா இருக்கும். ஒரு சாதாரண அந்த 12 கோத்திரத்துல பிறந்த ஏதோ ஒரு கோத்திரத்தினுடைய பெண்ணு ஒரு வேசித்தனம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பிரமாணம் என்ன சொல்றது? அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும். 12 கோத்திரத்துல இஸ்ரவேலோட பிரமாணம் அதுதான். ஒரு பெண்ணு வேசித்தனம் பண்ணிட்டா அப்படி பண்ணா கல்லெறிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு அதை ஃபுரு பண்ண பிறகு கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆசாரியன் குடும்பத்துல சுட்டெரிக்கணுங்க ஐயா. என்ன வேறு? தேவன் தூக்கி வைப்பாரு, தப்பு பண்ணா கீழே போட்டு மிதிப்பாரு. அதுதான் ஆசாரியன். லேவி கோத்திரத்தை உள்ளவங்க கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடாது, அவளை சுட்டெரிக்கணும். ஆகையால் தான் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமா இருந்தாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரமா இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறாரு ஆரோன்? எங்க விவாக ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிறாரு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறதான ஜூடா கோத்திரம் ராஜ குடும்பத்துல உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினாரே. ஓ, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஆசாரிய குடும்பம் ராஜ குடும்பத்துல உள்ள ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துல வராங்க. இப்ப அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்க நீங்க சரித்திரத்தை அத வம்சப்படியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அமினதாப்பு இருக்கிறார் பாருங்க, அமினதாப்பு, நகசோன், அப்புறம் சல்மோன். அப்படின்னா இவங்க யாரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்குரிய தளபதிகள். நீங்க புரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசி கூட சொல்றாரு பாருங்க, ஒரு தளபதியை கட்டு. ஸ்பை கிடையாது. நான் சொல்ல ஸ்பை வேற, ஸ்பை வந்து 2 பேரை யாராச்சும் அனுப்புவாங்க. தளபதி வேற. ஐயா அவர் கமாண்டர். இன்னும் சொல்ல போனா அவர் ராணுவ கமாண்டர், அவருக்கு பெரிய மரியாதை இருக்கும், அவர் பெரிய ஆளு. அந்த ஜனங்கள் மத்தியில பாத்தீங்கன்னா, ஓ நகசோனுடைய குடும்பம், அமினதாபின் குடும்பம், அவங்க தளபதி குடும்பம், அவங்க தளபதியா இருப்பாங்க. அப்பாவுக்கு பிறகு அந்த கொடியை பிடிச்சுக்கிறோம் நாங்க தான், அவருக்கு பிறகு அவங்க கொடியை பிடிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க ஃபேமஸ் ஆனவங்க, வித்தியாசமானவங்க, ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க. இப்படி இருக்கிற நேரத்துல என்ன நடந்துச்சு? ராகாப்பு காப்பாற்றப்பட்டுட்டால், ராகாப்புடைய குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்க, பாளையத்துக்கு வெளியே நிறுத்தியாச்சு. இப்ப இஸ்ரவேலர் எல்லாரும் அவ்வளவு ஏதோ டச் பண்ணக்கூடாது. மற்றவங்க யுத்தத்துல போனவங்களை தங்களை சுத்திகரிச்சு தான் பாளையத்துக்குள்ள. உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு யுத்தத்துல போய் நீங்க கலந்துட்டீங்கன்னா தங்களை சுத்திகரிச்சு தான் பாளையத்துக்குள்ள போகணும். இது பிரமாணம். அப்படின்னா என்ன நடக்க போகுது? யுத்தத்துல இருந்தவங்க எல்லாரும் தனியா ஒதுங்குவாங்க. இவங்களோட குடும்பம் இருக்கும் பாருங்க, குடும்பம் எல்லாம் ஒரு இடத்துல பாளையத்திருப்பாங்க. இவங்களை கொண்டு போய் ராகாப்பை காப்பாத்தினாங்களே, கொண்டு போய் நடுத்தரல விட்டாங்க. உண்மை ஐயா, அவங்க கூட இவங்க சேர முடியாது. பாளையத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட சேர முடியாது. ஏன்னா இவங்க புறஜாதி, சபிக்கப்பட்ட பட்டணம், இவ்வளவு அவருடைய பேக்ரவுண்டு வேற ஒண்ணு. இப்படி இருக்கிற நேரத்துல இங்க இருக்கிறவங்க வந்து அவளை தொடலாம், ராணுவத்துல போனவங்க தொடலாம். ஆனா இவளை திரும்ப பாளையத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. பாளையத்துக்குள்ள கொண்டு போனா அதற்கான சில பரிகாரங்கள் இருக்கிறது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உள்ள கொண்டு போகணும். அப்ப இந்த குடும்பத்தை கொண்டு வந்து வெளியே, பாளையத்துக்கு வெளியே இருக்கிறார், பாளையத்துக்கு வெளியில இருக்கிறார். இப்ப இஸ்ரவேலர்கள் அவங்க உயர்ந்த குடும்பம், அவங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. ஸ்பை போயினாங்க, ஸ்பை போய் இந்த மாதிரி காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தின பிறகு எல்லாரும் பார்த்தாங்க, ஓ பரவாயில்ல, யெகோவா நல்லவர், யெகோவா நல்லவர், யெகோவா நல்லவர். யெகோவாவை ஏற்றுக்கிட்டாங்க, ஜீவ ரட்சணை கிடைத்தது, காப்பாற்றப்பட்டாள். ஆனா பாளையத்துக்குள்ள போக முடியாது. அவள் பாளையத்துக்கு வெளியே இருந்தா. என்னையா நடந்துச்சு? புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் பிறகு நம்ம முடிவில் சொல்ல வரேன். பாளையத்துக்கு வெளியே இருந்தா அப்ப என்ன நடந்துச்சு? பரிதாபமா அவங்க குடும்பம் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியாது. இதுக்கு சொல்ல சொற்பமான ஜனங்கள் இருந்தாங்க. அவனோட தகப்பன், தாய், சகோதரர் சில பேர் இருந்து கொஞ்சம் ஜனங்க பரிதாபமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கிட்ட போய் அந்த பாத்திரத்தை தண்ணி குடிக்கூட தெரியாதுங்களா? 12 கோத்திரம் பாருங்க, கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குதுன்னா அவன் பாத்திரத்துல தண்ணி கொடுக்க மாட்டான். அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க, தொடக்கூடாது. ஏன்னா இவங்க தீட்டுப்பட்டவங்க, அவங்க தனியா இருப்பாங்க. இது பிரமாணம், தேவன் வச்ச பிரமாணம். அதெல்லாம் அவங்க தனியா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பரிதாபமா, நிர்பந்தமா அங்க அந்த சின்ன குடும்பம் இருக்கும்.
இங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க சாயங்காலமான பிறகு இவங்க தங்களை சுத்திகரிச்சுக்கிட்ட பிறகுதான் பாளையத்துக்குள்ள போனோம். என்ன நடந்துச்சு? அந்த பாளையத்துக்குள்ள இருக்கிற பாருங்க ஒரு சேனாதிபதி நகசோன், அதுக்கு அடுத்தது அமினதாபினுடைய குமாரன் நகசோன், நகசோனுடைய மகனாகிய சல்மோன் இருக்கிறான். இவன் யார் என்று பார்த்தால் அந்த ஜூதா கோத்திரத்துடைய படைத்தலைவன். அவன் ஒரு சேனாதிபதி, அவன் தான் கொடியை பிடிச்சுக்கொள்ளக்கூடிய விசேஷித்தவன். அவன் அங்கிருந்து தன்னுடைய பாளையத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து நேரா வந்தான். ராகாப்புடைய கையை பிடிச்சுக்கிட்டான். ராகாப்பே, நீ தொடர்ந்து பாளையத்துக்கு வெளியே இருக்க போது கிடையாது, நான் உன்னை விவாக புருஷனா தேர்ந்தெடுத்துக்கிற, நீ பாளையத்துக்குள்ளவா. அவன் பாளையத்துக்குள்ள கொண்டு போனான். அவளை அவன் விவாகம் பண்ணி கொண்டான். அங்கிருந்துதான் ஓபத், ஈசாய், தாவீது, போவாஸ் இப்படிப்பட்டதான மகத்தான சந்ததி வந்தது. அங்குதான் நமது ஆண்டவராகிய இயேசுவின் சரீர பிரகாரம் வரலாம் கூட அந்த வம்ச வரலாறுல இயேசு வந்திருக்கிறார். இது எல்லாம் எதை குறிக்கிறது அப்படி பார்த்தோம்னா, மற்ற ஸ்தாபன கோட்பாடுகளில் சபிக்கப்பட்ட மக்களாக எங்கேயோ கிடந்த நம்மை வெளியே வந்த பிறகு ஒரு அடையாளத்துல அவர்தான் ரட்சகர், அவர்தான் தேவன் ஏதோ காது வழியா கேட்டது, நாம விசுவாசிச்சோம். ஓ, அவர்தான் பெரியவர், நான் எதையோ ஆராதிச்ச, எதையோ பிலீவ் பண்ண. ஆனா இந்த தெய்வத்தை பார்க்கல, அவர் ஒருத்தர் தான் தேவன், அவர் ஒருத்தர் தான் தகுதி இருக்குது. அவரை நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். பிறகு அந்த அடையாளத்தை வெளிப்படையா காட்ட ஆரம்பிச்சேன். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரகசிய விசுவாசி இருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வந்த பிறகு ரகசியமா இருக்க முடியாதுங்க ஐயா. நீ ஒரு நல்ல கிறிஸ்துவன் ரொம்ப நாளா ரகசியமா இருக்க முடியாது. ஒரு காலகட்டம் வரும், அவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவான். பேதுரு அரண்மனை கிட்ட போயிட்டு ஆளு தெரியாத மாதிரி ஏதோ பேசுறாரு. உள்ள என்ன நடக்குது பார்த்துட்டே இருக்கிறாரு. எது பேசுறாரு, என்னப்பா நடந்துச்சு, அவரை கொண்டு போனாங்க, என்ன ஆச்சு, பேசிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை போல பேசிட்டு இருந்தாரு. ஒருத்தன் சொல்றான், உன் பேச்சு காட்டி கொடுத்துச்சு, நீ என்ன நடந்தாலும் நீ கிறிஸ்தவன் என்பது நிச்சயமா வெளிப்பட்டுடும். உண்மையான ஜாதி கிறிஸ்தவன் தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டான், அவன் தன்னை வெளிப்படுத்துகிறவனா இருப்பான். அந்த அடையாளத்தின் கீழ் அவள் இருந்தால், ஓ, தேவன் அவளுக்கு ஜீவ ரட்சணை செய்தார். அது மட்டுமா? இல்லை ஐயா, தேவன் உன்னை ரட்சிக்கிறது மட்டும் கிடையாது, உன்னை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். யாரு சாதாரணமா நடந்துச்சா? அவ ஒரு வேசிங்க ஐயா. ராஜாவே அவளை வெறுத்துட்டு மதில் சுவர் கிட்ட வீடு கொடுத்தாட்டாங்க. ஆனால் சரித்திரம் சொல்லுது, அவள் 10 வயதில் அதை கேள்விப்பட்டாள். அந்த நாள் முதற்கொண்டு இந்த ஜனங்க வணங்குற அந்த தெய்வமே மகா பெரியவராக அவள் இருதயத்தில் விசுவாசித்தாள். 2 ஸ்பைப்பை சொன்ன உடனே அவள் முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். அந்த சின்ன தருணத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். தேவன் அவளுக்கு ஜீவ ரட்சணை செய்தார். முடிந்த பிறகு பாளையத்தில் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பிரமாணம் அதுதான். பாளையத்துக்கு வெளியில அனாதை போல இருக்கிற அவளை ஜூதா கோத்திரத்தின் கொடியை பிடிச்சுக்கொள்ள கூடிய சல்மோன் என்ற அவர் வந்து கையை பிடிச்சுக்கிட்டார். சல்மோன் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பரிபூர்ணமானவர். சாலமோன் என்றால் சமாதானம், சல்மோன் என்றால் பரிபூர்ணமானவர். ஐயா, எங்க கரத்தை பிடிச்சிட்டு பரிபூர்ணமானவர், அவர் முற்றிலும் அழகானவர், அவர் இதை பழுதொன்றும் கிடையாது. அவர் தான் பாளையத்துக்கு புறம்பா அனாதையை போல இருந்தோம், எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தோம். அவர் ஓடி வந்தார், நீ எனக்கு தேவை, கையை பிடிச்சாரு, என்னை பாளையத்துக்குள்ள கொண்டு போனாரு. இஸ்ரவேலின் சகல ஆசீர்வாதத்துக்கும் நான் சுதந்திரவாளியாய் மாறி போனேன். அவரே நம்முடைய சல்மோனா இருக்கிறார். அவர்தான் நம்முடைய சல்மோனா இருக்கிறார். பாளையத்துக்கு வெளியே இருந்த எல்லாரும் விட்டுட்டாங்க. சாதாரணமான யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ண பரவாயில்ல ஐயா, பரவாயில்ல, அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தரலாம். அவர் சாதாரணமானவர் கிடையாது. ஜூதா கோத்திரத்தையும் லேவி கோத்திரத்திலிருந்து பிறந்தவர் அவர். அப்ப அந்த ரத்தம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தின் ரத்தம் ரூஜா கோத்திரம். அதனால தான் பவுல் சொல்றாரு, இவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா, அந்தகாரத்திலிருந்து உங்கள் ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அதானே வாசிங்க பார்க்கலாம். அதானே, அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தருடைய புண்ணியம், உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய
ஆசாரிய கூட்டமாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கு. வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5:6 பாத்தீங்கன்னா இதேதான் அவரும் சொல்றாரு. உங்களுக்கு அதே ஸ்பிரிட் வந்து தேவன் உங்களை ஆசாரியரும் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆட்சிக்கிறார். எங்கேயோ கிடந்தாங்க ஐயா, கைவிடப்பட்ட நிலையில இயேசு வெறும் ஜீவனை கொடுக்கிறவர் மட்டும் கிடையாது, வாழ வைக்கிறவர். இயேசு உனக்கான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். ஓடி வந்தாரு, சாதாரணமான ஆளு கிடையாது, அவர் சேனாதிபதியா இருந்தார். அவர் கையை பிடிச்சாரு, நான் உனக்கு வாழ்க்கை தருகிறேன். இயேசு விசுவாசிச்சாங்க, கர்த்தரை விசுவாசிச்சா தேவன் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தார். அந்த குடும்பத்துல இருந்துதான் வரிசையா ராஜ குடும்பம் வந்தது. கடைசியாக ஒரு ராஜா முழு உலகத்தை ஆள செய்யக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. அவர் தான் நம்முடைய சல்மோனா இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம யாவரும் எழுந்திருக்கலாம், ஜெபிப்போங்க. அவர் தன்னுடைய 10 வயதிலே இதை குறித்து கேள்விப்பட்டார். ஜெரிகோவிலே ஏராளமான தேவாதிராஜன் தேவாதி தேவன் வேக வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்தோமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்தோமே மகிழ செய்தார். மத்தியவானத்து ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மத்தியவானத்து ஓரிருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோ மட்டும் மருந்த மீட்கப்பட்டோ மட்டும் மருந்த மீட்கப்பட்டோ மட்டும் மருந்த ராஜாதி ராஜன் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேக வருகின்றாரே. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை. இதற்காக நம்ம ஏதாச்சும் செஞ்சோன்னா தகுதியை பார்த்து அவர் ரட்சிப்பதே இல்லை. அவர் ஈவு என்று வேதம் சொல்லுது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானதா இல்லை. நம்ம ஏதாச்சும் செஞ்சோமா? செய்யறதுக்கு என்ன இருக்குது? நம்மளால என்ன செய்ய முடியும்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி, இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்னாடி தேவனுடைய பெயரெல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். ஜெரிகோ ஒரு பெரிய பட்டணம். அங்க எத்தனையோ பிரபலமான மக்கள் இருந்தாலும் கூட அங்க உள்ள ஒரு சின்ன குடும்பம், அதுல ராகாப் என்ற அந்த வேசியை தேவன் முன்குறித்தார். அவர் தன்னுடைய 10 வயதிலே யெகோவாவை குறித்து கேள்விப்பட்டார். அந்த யெகோவா மகா பெரியவர் என்பதை உள்ளத்துல விசுவாசிக்க ஆரம்பித்தார். 2 வேவுக்காரர் போறாங்க. தேவன் சரியாய் அவள் வீட்டுக்கு தான் வழி நடத்துகிறார். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவள் ஏற்றுக்கொண்டால் அடையாளத்தை வெளிப்படையாய் காட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த அடையாளம் இல்லாமல் காப்பாற்றப்பட முடியாது. அடையாளத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவளுக்கு எந்த சேதம் வரக்கூடாது. யோசுவா அவருடைய படத்தளபதி எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. யோசுவா காப்பாற்றதை விட உண்மையான யோசுவா இருக்கிறாரு. அவர் தான் ரட்சகர். அவர் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். வெளியே கொண்டு வந்தாங்க. பிரமாணத்தின்படி அவள் சபிக்கப்பட்ட பட்டணத்திலிருந்து வெளியே வந்தவள். அவள் ஒரு வேசி. பாளையத்துக்குள்ள வரக்கூடாது, பாளையத்துல அவளை சேர்க்கக்கூடாது. ஒரு நிற்கதியாக தனியா இருந்தாங்க. சின்ன குடும்பம். அவங்க எந்த டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இவ வேறதான். ஆனா அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பெயர் சல்மோன். அவர் பரிபூர்ணமானவர்.
அவர் பாளையத்துக்குள்ள இருக்க விரும்பல. அந்த பெண்ணை பார்த்தாரு. ஓ, அவளை நிற்கதியாய் விட அவர் விரும்பவில்லை. சல்மோன் அங்கே வேகமாய் வந்தார். அவர் யூதா கோத்திரத்துடைய கொடியை பிடிக்கக்கூடிய மகா பெரியவர். அவர் ஓடி வந்து அவள் கையை இருக்க பற்றிக்கிட்டு அவளை மனைவியாக்கி உள்ள கொண்டு போனார். என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம் ஐயா. இயேசு உங்க கரத்தை பிடிச்சிட்டாரு. இயேசு என்னுடைய கரத்தை பிடிச்சாரு. வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ வைக்கிற தெய்வம். அவர் பெரியவர், 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 பெரியவர். ஜெபிப்போமே. எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கேயோ பாளையத்துக்கு வெளியே இருந்தோம் ஆண்டவரே. தேவரே, நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பாபிலோனில் இருந்தோம் ஆண்டவரே. பேய்களின் குடியிருப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஒரு சத்தம் வந்தது, அவளை விட்டு வெளியே வா. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே என் கரங்களை இருக பற்றி கொண்ட மகத்தான சல்மோனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்க ஜீவ காலமெல்லாம் ஆண்டவரே உடைய பாதத்தை இருக பற்றி கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இரட்சகா ஸ்தோத்திரம் ஐயா. மகத்தான ஆண்டவரே, ஆபிரகாம் மனைவியாகிய ஷாராவுடைய பெயரும் கூட வம்சவரலாறு இல்லை ஐயா. இந்த ராகாப்புடைய பெயரை கொண்டு வந்து வம்சவரலாறு நீர் வைத்திருக்கிற ஐயா. நீர் எத்தனை பெரியவர், எத்தனை பெரியவர், எத்தனை பெரியவர், நீங்க எத்தனை மகத்துவமானவர் ஐயா. எத்தனையோ பரிசுத்தவான்களா இருக்கிற நேரத்துல ஆண்டவரே, எங்க பேரெல்லாம் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தை நீங்க எழுதி வச்சிருந்தீங்க ஐயா. எங்களெல்லாம் தேடி வந்தீர் ஐயா. எங்க கரத்தை இருக்க பற்றி கொண்டு வாழ வைத்தீர், வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, எங்க நாட்களெல்லாம் உங்களுடைய காலை இருக்க பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. வந்த மக்கள் மீது உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. தேவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையோட இருதயத்தின் ஆழம் நமக்கு தெரியும் ஐயா. அவள் எதை எதிர்பார்க்கிறாங்களோ தேவரே அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, அவருடைய கரங்களை இருக பற்றி கொண்டு மகத்தான சல்மோனே, அவருடைய கரங்களை இருக பற்றி கொண்டு வாழ வைக்கிற தெய்வமே, என் வாழ வைத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் அவரை மூடிக்கொள்ளட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவர் பூவில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல நேசரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.